ஜான்வரி 8 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு டாக்டரை எப்படியாவது வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு மகேஷுடைய அண்ணி கிளம்புறாங்க. அத கார்த்தியும் கவனிச்சாராங்க. இவங்க ஃபங்க்ஷன் டயத்துல எங்க போறாங்கன்னு தெரியலையே, இவங்களை பின்தொடர்ந்தா ஏதாவது தடயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. ரேவதி, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். வீட்டுல யாராவது கேட்டா ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காக போயிருக்கிறாருன்னு சொல்லி சமாளிச்சிரு. ஏன்னா மண்டபத்துல நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. கண்டிப்பா உங்களால முடியும் கார்த்தி. அம்மாவுடைய மான மரியாதைய நீங்க அந்த கவசத்தை கண்டுபிடிச்சு காப்பாத்துனீங்க. அதே மாதிரியே இதையும் கண்டுபிடிச்சு உங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத அம்மா கிட்ட கண்டிப்பா நிரூபிப்பீங்க. நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர் அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு, என்னோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன், அதனால வர்றதுக்கு லேட் ஆகும். யாரு வந்தாலும் சரி எல்லாரையுமே நீங்க தான் அட்டன் பண்ணணும். எந்த ஒரு பேஷண்ட்டுமே குறை சொல்லாத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து திரும்பி பாக்குறாங்க. அதுக்குள்ளேயே மகேஷுடைய அண்ணியும் அங்க வந்தாடுறாங்க. டாக்டர் இப்பதான் கிளம்புறாங்க. நல்ல வேளை அவங்க வெளியே வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்தாச்சு. எப்படியாவது அவங்கள நம்ம தடுத்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே டேப்லெட்டை மாத்தி எடுத்த நர்ஸை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. எனக்கு டேப்லெட்டை மாத்தி கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நான் நம்பி வந்தா நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த நர்ஸ் உங்களுக்கு டேப்லெட் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்டு அது ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே கார்த்தி அங்க வந்தாடுறாங்க. ரிசப்ஷன்ல இங்க யாராவது ஒரு லேடி வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், அப்படி யாருமே இங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே மகேஷுடைய அண்ணே கார்த்தி வந்திருக்கிறத கவனிச்சாராங்க. டாக்டரும் கார்த்திய பார்த்தாராங்க. என்ன கார்த்தி இங்க வந்திருக்கிறீங்க? உங்க வீட்டுல இன்னைக்கு ஃபங்க்ஷன் தானே, நீங்க அங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மேடம், இங்க ஃபங்க்ஷன் தான், ஒரு முக்கியமான வேலையா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முக்கியமான வேலை? ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்கிறாங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல உங்க பொண்ணோட கைய ஃபேனுக்குள்ள தூக்கி திணிச்சு விட்டாங்கன்னு உங்க பொண்ணு சொன்னாங்கல்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. அப்படியா தம்பி, நானும் சாமுண்டீஸ்வரியோடைய பொண்ணு பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பேஷண்ட் கலாட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் டைம் ஆயிடுச்சு. இப்போ கூட நான் கிளம்பலாம், ஆனால் டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர் இந்த கல்யாணத்துக்கு வந்தால் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம தான் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்த்தி என்ன நம்ம போற எல்லா இடத்துலையுமே வந்தாடுறான், ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானா மகேஷுக்கும் அந்த ரேவதிக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நம்ம திட்டம் எல்லாமே என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க தப்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் எப்போதுமே தப்பிக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கிட்ட சிக்காமையா போயிட போறாங்க அப்படின்னு கார்த்தி நினைச்சிட்டு, சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி, என்னால் பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலை. கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி என் மேலே கோவமாக இருப்பா. அவளை கொஞ்சம் சமாளிச்சிருப்பா. ஒரு முக்கியமான கேஸ்னால தான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பா. நான் கண்டிப்பாக கல்யாணத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.